Good morning, students. Today we are going to study about acceleration due to gravity. Here you have one picture. Can you guess what it is? Yes. So an object is thrown in the upward direction. So you can see here, this is an object, maybe a stone or a ball. It is thrown in an upward direction. மேலே தூக்கி போடுறோம். ஸோ எவ்வளோ ஹைட்டுக்கு போகும்? ஸோ இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ வேகமாக தூக்கி போடுறீங்க, எவ்வளோ ஃபோர்ஸில் நீங்கள் தூக்கி போடுறீங்களோ அவ்வளோ தூரம் அது ஹைட்டுக்கு போகும். சரி, இட் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் ஹைட். இந்த ஹைட் ரீச் ஆனோன்னா அந்த பால் அடுத்து என்ன செய்யும்? நேச்சுரலி இட் வில் கம் டவுன். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் டவுன். எஸ், வை திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கம்மிங் டவுன்? அது பாலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டோனாக இருக்கட்டும், நம்ம மேலே தூக்கி போட்டோம்னா திரும்ப அது கீழே தான் வருது. இட் ரீச்சஸ் த கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு ரீச் ஆகுது. ஏன்? வை திஸ் ஹேப்பன்ஸ்? ஸோ எனி ஆப்ஜெக்ட் விச் இஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ், it is reaching the ground only under the effect of a force. So that force is what is called as gravitational force, or you can say acceleration due to gravity. ஸோ அதை அந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு செகண்ட் ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இட் இஸ் த்ரோன் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். இட் இஸ் த்ரோன் வித் சம் வெலாசிட்டி v. அந்த வெலாசிட்டி v வந்து மேலே போகல, இட் வில் ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட். அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆனோன்னே வெலாசிட்டி இட் பிகம்ஸ் 0. தட் இஸ் ஆப்ஜெக்ட் வந்து அங்கே ஒரு மோமெண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இட் வில் கெட் ஸ்டாப். ஸோ தட் இஸ் த வெலாசிட்டி இஸ் 0. when it is coming in the downward direction, there is some change in velocity. அதோட வெலாசிட்டியில் வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் ஏன் நடக்குது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிராவிட்டி. ஸோ திஸ் ஜி, இந்த ஜியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் ஜி இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் acceleration due to gravity. Here when the object is thrown in the upward direction, it is moving in the opposite direction. Okay, it is moving in the opposite to g. So இங்கே பார்த்தீங்கன்னா velocity வந்து it is in the upward direction and gravity it is moving in the downward direction. So gravity எப்போவுமே it is in the downward direction. You have studied the acceleration due to gravity, or the gravity is always acting in the downward direction. So it is in the opposite direction. அது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து when the object is coming downwards, it is moving in the direction. எந்த டைரக்ஷனில் கிராவிட்டி இருக்கோ அதே டைரக்ஷனில் the object it is moving with that velocity. Okay, so இந்த diagram understand பண்ணிங்கன்னா the topic it will be easier for you. So let us see what is given. So the acceleration due to gravity is denoted by g, small letter g. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு கேபிட்டல் ஜி பார்த்துருக்கோம், ரைட்? தட் இஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நவ் திஸ் இஸ் ஸ்மால் லெட்டர் ஜி விச் இஸ் கால்ட் அஸ் acceleration due to gravity. ஸோ லெட் us see, when you throw any object upwards, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம், இட்ஸ் வெலாசிட்டி ceases at a particular height. ஒரு பர்டிகுலர் ஹைட் போனோன்னா அதோட வெலாசிட்டி வந்து ceases மீன்ஸ் ஸ்டாப். இருக்குல்ல, ceases மீன்ஸ் அதோட வெலாசிட்டி வந்து ஸ்டாப் ஆயிரும். அண்ட் தென் இட் ஃபால்ஸ் டவுன் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். மேலே ஒரு ஹைட்டு போனோடனே அங்கே என்ன ஆயிடுது? வெலாசிட்டி ceases, வெலாசிட்டி ஸ்டாப்ஸ், அண்ட் தென் இட் ஃபால்ஸ் டவுன். திரும்ப அது கிரவுண்டு நோக்கி வருது. இட் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் அண்டர் த எஃபெக்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். The velocity of the object keeps changing as it falls down. So when it is falling down, there is some change in the velocity. This change in velocity must be due to the force acting on the object. The velocity la yen changes nadakudhu? It is because of some force acting on the object. So அந்த force என்னதுன்னு பார்ப்போம். The acceleration of the body is due to Earth's gravitational force. The acceleration, what do you mean by acceleration? We have already studied. What is the definition for acceleration? It is the rate of change of velocity. Rate of change of velocity. Or you can say there is change in velocity with respect to time. As time passes, velocityல changes இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு திரும்ப கீழே வருதுல்ல. ஸோ அந்த டயத்தில் வந்து there is change in velocity சொன்னோம். ஸோ whenever there is change in velocity, there is some acceleration. இந்த acceleration எப்படி நடக்குது? It is due to Earth's gravitational force. எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் அங்கே acceleration ஆக்ட் ஆகுது. So therefore this acceleration is called as acceleration
due to the gravitational force, acceleration due to the gravitational force of the earth, or you can say acceleration due to gravity. நம்ம எப்பவுமே என்ன சொல்வோம், acceleration due to gravity of the earth, and it is represented by small g. Okay, small letter g is represented by small letter g, and its unit is meter per second square, or you can say ms power minus 2. Okay, so that was about acceleration due to gravity. Now we have to see the value. What is the value for this acceleration due to gravity? So the mean value of the acceleration due to gravity is taken as 9.8 meter per second square. Okay, so the standard value for the acceleration due to gravity, it is 9.8 meter per second square on the surface of the earth. Earth oda surface la idha the standard value. This means that, so in the acceleration due to gravity oda value வந்து 9.8 meter per second square சொல்லிட்டோம்ல. இது what does it mean? So it means that the velocity of the body during the downward free fall motion varies by 9.8 meter per second for every 1 second. சரியா? நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், acceleration due to gravity small letter g இருக்குல்ல, இதோட வேல்யூ வந்து 9.8 meter per second square. இதோட மீனிங் என்ன, வாட் இஸ் த மீனிங்? ஸோ மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே விழுகுது, இட் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்படி அது டவுன்வர்ட் டைரக்ஷன் ஃப்ரீ ஃபால் மோஷனில் இருக்க போகும்போது அதோட வெலாசிட்டி இட் இஸ் வேரிஸ் ஆர் யூ கேன் சே சேஞ்சஸ். வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு செகண்ட் ஃபார் ஒன் செகண்ட் அதோட அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, இட் இஸ் சேஞ்சிங் பை 9.8 meter per second or ms power minus 1. Okay, so again I repeat, an object is falling from top, மேலேருந்து கீழே விழுகுது. சரியா? ஸோ இட் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்படியே டவுன்வர்ட் டைரக்ஷன் வரப்போகும்போது நம்ம சொன்னோம் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? ஸோ அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து ஒவ்வொரு செகண்ட், ஃபார் ஈச் செகண்ட், ஃபார் எவ்ரி செகண்ட் the velocity of object is changing by 9.8 meter per second. Okay, however the value of g is not the same at all points on the surface of the earth. Surface of the earthல வந்து எல்லா இடத்துலையுமே value of g வந்து சேம் இல்லை. அது எப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம். Okay, the next topic is relation between g and g. So ரெண்டு g இருக்கு. இந்த ஸ்மால் லெட்டர் g இப்போ தான் நம்ம படித்தோம், acceleration due to gravity. This capital G is already we have studied in the last class. Its name is what? Universal gravitational constant. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு நடுவில் what is the relation? or இது வேறு மாதிரி என்ன சொல்லலாம், we are going to derive a formula. ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்க போகிறோம். யாருக்கு? இந்த ஸ்மால் லெட்டர் g acceleration due to gravity ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? பார்ப்போம். ஸோ வென் அ பாடி இஸ் அட் ரெஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பாடி இருக்குது. இட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, தென் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் தி எர்த். ரைட்டா? இப்போ இதுதான் உங்களுக்கு எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் இருக்க போகும்போது இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் the gravitational force of the earth. Okay, right, so that is given again papo. So that object is acted by the gravitational force of the earth. Let us compute the magnitude of this force. This force na the force, the gravitational force. The object மேல ஒரு force act ஆகுதுன்னு சொன்னோம், that is what is called gravitational force of the earth. அந்த force ஓட magnitude வந்து இப்போ நம்ம calculate பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். So it is calculated in two ways. Let m, capital M, okay, so நல்லா நினைச்சுக்கோங்க, capital M it is the mass of the earth and small m is the mass of the body. எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் வச்சுருக்கோம், எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து ஸ்மால் லெட்டர் m, எர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் m. The entire mass of the earth is assumed to be concentrated at its center. So எர்த்தோட full mass, entire mass, அது எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு? It is concentrated at its center. The radius of the earth r is
6378, that is 6378 kilometer, or approximately சொன்னோம்னா 6400 kilometer. Okay, that is the radius of the earth. So once again, what is the radius of the earth? It is 6378 kilometer. Approximately you can use 6400 kilometer. Now by Newton's law of gravitation, last class la nama paathom, what is Newton's law of gravitation, or you can say universal law of gravitation. What does it this law say? Enna padichirukom? There is a two particle irukku. The particle, there is a force of attraction between the two, and that force is directly proportional to m1 m2, and it is inversely proportional to r square. இது நம்ம last classல பார்த்தோம். That is universal law of gravitation. Okay, so F proportional m1 m2 by r square. Now removing the proportionality sign, you are having F equal to capital G m1 m2 divided by r square. Okay, so you are removing the proportionality sign and you are putting a constant capital G. That G is what is called as universal gravitational constant. Okay, இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. வாட் இஸ் த ஆப்ஜெக்ட்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த்து, இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஓகே, எர்த்தோட மாஸ் எவ்வளவு? கேபிட்டல் எம். தட் ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளவு? ஸ்மால் எம். ரெண்டு பேர்த்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இந்த ஃபார்முலா இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னவாகும்? ஸோ கெட்டிங் எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி, m1க்கு பதிலாக கேபிட்டல் எம் போட்டுட்டோம், m2க்கு பதிலாக ஸ்மால் எம் போட்டுட்டோம், அண்ட் ரேடியஸ்க்கு பதிலாக ஆர். ஓகே, கேபிட்டல் ஆர். That is the radius of the earth. Okay, so getting the first equation. What is the first equation? First equation is F equal to capital G, capital M, small m by r square. Okay, it is fully based on that universal law of gravitation formula. Okay, so this be first equation. Here the radius of the body considered is negligible. நம்ம எந்த ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், எந்த பாடி எடுத்திருக்கோமோ அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், அதோட ரேடியஸ் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்டு வித் த எர்த் ரேடியஸ். எர்த்தோட ரேடியஸ் இப்போ தான் நம்ம சொன்னோம். எவ்வளோ எர்த்தோட ரேடியஸ்? அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 6400 கிலோமீட்டர். ஆனால் நம்ம எடுத்திருக்க ஆப்ஜெக்டோட ரேடியஸ் அந்த எர்த்தோட ரேடியஸோட கம்பேர் பண்ணோம், இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள், ரொம்ப 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 கம்மி. ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் பார்த்தோம்ல, இதுதான் எர்த்து. இந்த எர்த்தோட ரேடியஸ் நம்ம கேபிட்டல் ஆர் எடுத்தோம். கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன சொன்னோம்? 6400 கிலோமீட்டர். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த ஆப்ஜெக்டோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்மால், ஆர் யூ கேன் சே இட் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் ஆஸ் கம்பேர்ட் டு த ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகே, ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. Now the same force can be obtained from Newton's second law of motion. இப்போ எர்த்துக்கும் ப்ளஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே எந்த லா வச்சு யூஸ் பண்ணோம்? யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, தட் இஸ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்னது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி எர்த் ஆக்சலரேஷன். ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஜி யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஏ யூ ஆர் யூஸிங் ஜி. ஸோ பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் the same force can be obtained from Newton's second law of motion. According to this law, according to the second law, the force acting on the body is given by the product of its mass and acceleration, and that is nothing but it is called as weight. Right? Force F is equal to mass into acceleration. The mass into acceleration, and you can call it as weight also. Here the acceleration of the body is under the action of gravity. நம்ம acceleration of the body வந்து எதனால அந்த acceleration உருவாதுன்னா it is because of the action of gravity. எர்த்தோட கிராவிட்டினால அது ஆக்ட் ஆகுது. ஸோ therefore instead of A you are substituting G. acceleration ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? G சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
So therefore you have the formula F equal to ma. Instead of a you substitute g, so F equal to mg. So F, or otherwise called as weight, so F equal to weight equal to m into g. So this is the second equation. Now we are comparing first and second equation. First equation enna nenavu iruka? See, F equal to capital G, capital M, small m by r square. So this was your first equation. Second equation, F equal to m into g. Okay. So here you can see the left side F. Both are same. So since left side is same, you can compare the right hand side. So right hand side la enna varum? G m by r square equal to m into g. So that is what is given. Okay. Now here both side m cancels. And side limit small letter m cancel aadu. Okay, small letter m gets cancelled. Therefore your final answer is g equal to, that is small letter g equal to capital G capital M by r square. So this is the final expression for acceleration due to gravity. Acceleration due to gravity ki enna formula? Small letter g is equal to capital G capital M by r square, where what is capital G? Capital G is universal gravitational constant and its value is 6.674 into 10 to the power of minus 11 Newton meter square kg power minus 2. What is capital M? Capital M is the mass of the earth. What is capital R? Capital R is the radius of the earth, that we have already told it is 6400 kilometer. Now we will calculate the mass of the earth. Okay, mass of the earth. Now rearranging the equation 3. இப்போ third equation பார்த்தோம். என்ன equation பார்த்தோம்? G is equal to gm by r square. இந்த equationல நம்ம rearrange பண்ணுறோம். rearrange பண்ணிட்டு the capital M ஓட value என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So you take this r square to this side. So you get g r square, g r square. இந்த நியூமரேட்டரில் இருக்க g இருக்குல்ல, அதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வாங்க. ஸோ டினாமினேட்டருக்கு வந்துருச்சு. ஸோ திஸ் பிகம்ஸ் m. So m is equal to g r square by g. That is what you are getting. M is equal to, that is mass of the earth equal to small letter g capital R square divided by capital G. Okay, so that is that expression. Okay, right. Then substituting the known values of g, r and g. Okay, now what is the known value for g? Small letter g is 9.8 meter per second square. Capital R is radius of the earth, that is 6400 kilometer. Capital G is universal gravitational constant. The value is 6.674 into 10 to the power of minus 11. இதெல்லாம் substitute பண்ணனா you get the mass of the earth to be 5.972 into 10 to the power of 24 kg. So that is the how to calculate the mass of the earth from the given formula. Now நம்ம already ஒரு இடத்துல சொன்னோம் that the value of g is not the same at all points on the surface of the earth. Introduction நம்ம பார்த்த acceleration due to gravity ல ஒரு இடத்துல நம்ம சொன்னோம் the value of g is not the same at all points on the surface of the earth. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வேரியேஷன் ஆஃப் acceleration due to gravity. இந்த g இருக்குல்ல, acceleration due to gravity வேரி ஆகும். இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துல வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்வேட்டரில் எப்படி இருக்கும், போலார் ரீஜியனில் எப்படி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவனிங்க, நம்ம இப்போ ஜியோட ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஜி? ஸ்மால் லெட்டர் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேபிட்டல் ஜி, தட் இஸ் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது மாறாது, ரைட்? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. மாஸ் ஆஃப் தி எர்த், எர்த்தோட மாஸ் மாறுமா? இல்லை. ஸோ மாஸ் ஆஃப் தி எர்த் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ டோட்டலி gm is a constant. Now when you have this constant and equal to remove பண்ணோம்னா you get g proportional 1 by r square. இப்போ g proportional 1 by r square நம்ம என்ன சொல்லுவோம்? acceleration due to gravity is inversely proportional to radius of the earth. ஸோ அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், g proportional 1 by r square. அது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஸோ g depends on the geometric radius of the earth. Yes, it depends on the geometric radius of the earth. எப்படி?
G proportional 1 by r square, or you can say G is inversely proportional to the radius of the earth. Okay, its value changes from one place to another on the surface of the earth. ஒவ்வொரு இடத்துலக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா the value of G it will change, it will vary. Since the geometric radius of the earth is maximum, so நம்மளோட radius வந்து it is maximum in the equatorial region and minimum in the polar region, right? யாரை பற்றி சொல்கிறாங்க? radius of the earth. The radius, or you can say the geometric radius of the earth is maximum in the equatorial region and minimum in the polar region. Therefore, the value of G will be maximum in the polar region and minimum in the equatorial region. So ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கிடச்சிருக்கு? G is proportional to 1 by r square. That is G is inversely proportional to radius. Okay, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ரேடியஸ் வந்து ஈக்குவேட்டரில் ரேடியஸ் எப்படி இருக்குது? மேக்ஸிமம். தட் மீன்ஸ் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ தட் இஸ் அட் த ஈக்குவேட்டர் ஜியோட வேல்யூ வந்து மினிமம். அதே மாதிரி போலார் ரீஜனுக்கு எப்படி சொல்வீங்க? போலார் ரீஜனுக்கு வந்து ரேடியஸ் வந்து இட் இஸ் மினிமம். ஸோ ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்குது போலார் ரீஜனுக்கு. அப்போ அந்த இடத்துல கிராவிட்டி என்னவாயிரும்? கிராவிட்டி வில் இன்க்ரீஸ். ஓகே, சின்ஸ் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், the value of G is maximum at the polar region and minimum in the equatorial region. Now when you move to an higher altitude from the surface of the earth, the value of G reduces. நம்ம ஒரு higher altitude, நம்ம ஒரு ஹைட்டுக்கு போகிறோம்னா அப்பயும் உங்களுக்கு அந்த வேல்யூ ஆஃப் G குறையும், ரெடியூஸ் ஆகும். In the same way, when you move deep below the surface of the earth, if you are moving, then also the value of G reduces. When you are going in the upper direction, or you can say at the higher altitude, G reduces. When you are moving deep below the surface of the earth, then also G reduces. Whereas the value of G is 0 at the center of the earth. So mind la vechukkonga, at the center of the earth oda center la vandu the value of G is 0. Thank you.